சாந்தி சிஸ்டர் குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு வந்து சமீபமாக பாத்தீங்கன்னா பலவிதமான பாலியல் அத்துமீறல்கள் நடந்துட்டு இருக்குது. அதிலும் ஒரு வினோதமான ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன நடக்குது அப்படின்னா, பெண்கள் தானா போய் வலையில மாட்டுறாங்க. பெண்கள்ன்றதோட சிறுமி 18 வயது கீழே. ஸோ அது எப்படின்னா, இப்ப சமீபமா வந்து ஒரு சகோதரி வந்து அவங்க பாட்டி வளர்த்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ பாட்டி கூட சண்டை. அதனால கோச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வெளில வந்துட்டாங்க. வெளில வந்து கம்முன்னு நின்னுட்டு இருக்கும்போது, "பாப்பா இங்கெல்லாம் இருக்கக்கூடாது. நான் உன்ன போலீஸ் புடிச்சிடும்." அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டு, அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்து, ஆ அப்படி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் குடுத்து அப்புறம் தான் புடிச்சிருக்கிறாங்க அவங்கள. அப்புறம் இவன் இப்படிதான்னு சொல்லிட்டு கூட ஒருத்தன் அழைச்சிட்டு போய், அவன் வேற அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்கிறான். சோ இப்படி நடந்திருக்குது. ஆ இதே மாரி இப்ப அ அதாவது நேத்து கன்னியாகுமரியில வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வெறும் 10, 12 வயசு பொண்ணுங்க. 6வது, 8வது படிக்கிற குழந்தைங்க. சோ அந்த குழந்தைங்க வந்து அவங்க அப்பா, அம்மா பிரிஞ்சு இருக்கிறாங்க. சோ அம்மா கூட இவங்க இருக்கிறாங்க. அம்மா வந்து ரப்பர் தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு வராங்க. வந்து நைட் வந்து பார்த்தா 2 பேரையும் காணோம். ஆ உடனே பயந்துட்டு அவங்க வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கும்போது, அவங்க அங்க இருக்கிற சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணும்போது, ஏதோ ஒரு பேக்கரியில வந்து ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவரோட அந்த 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு அழுதுகிட்டே இருக்கிறத சிசிடிவில பார்க்குறாங்க. ஸோ அந்த அரசியல்வாதி புடிச்சு கேட்கும்பொழுது, அவர் வந்து எங்க போறதுன்னு தெரியாம நின்னுட்டு இருந்தாங்க. நான் தான் ஆறுதல் தெரிவிச்சு, அவங்க ஃபோன் நம்பர்லாம் கூட வாங்கிட்டேன் பாருங்கன்ட்டு ஃபோன் நம்பர்லாம் குடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு டவுட். அவருடைய ஃபோன இவங்க கண்காணிச்சுட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு இவரு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டைம்ல அந்த ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியிலருந்து நெல்லைக்கு போயிட்டாங்க அவங்க. எப்படி போனாங்கன்னே தெரியல. அப்புறம் அந்த அந்த இடத்துக்கு போயிட்டு இவங்க கால் பண்ணி கேட்கும்போது, வேற ஒருத்தர் வந்து இதே மாரி எங்க போறதுன்னு தெரியாம நின்னு இருந்த குழந்தைங்களுக்கு அடைக்கலம் குடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த குழந்தைங்கள விசாரிக்கும்போது, இந்த அரசியல்வாதி வந்து இந்த மாரி அழைச்சிட்டு போயி, இங்கெல்லாம் இருந்தா போலீஸ் புடிச்சிடும் அப்படின்ட்டு சொல்லி, நீங்க சத்தம் போட்டீங்கன்னா போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறான். யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பேக்கரியில வந்துட்டு ஏதோ வாங்கி கொடுக்கும்போது அந்த சிசிடிவில மாட்டி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பஸ் ஏத்தி உடனே நீங்க வரக்கூடாது. லேட்டா எங்கேயாவது போயிட்டு வாங்க. அ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு போல இருக்கு. அவங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியாம நிக்கும்போது, இன்னொருத்தவங்க பார்த்து அடைக்கலம் குடுத்திருக்கிறாங்க. சோ இப்படி ஆகி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பயங்கரமா அ காமத்துல மூழ்கி கிடக்கிறவங்க நிரம்பியுள்ள சமுதாயமா இருக்குது. இன்னொரு பக்கம் காமம்னா என்னன்னே தெரியாத குழந்தைங்க போய் அவங்க கிட்ட பலியாகுறதையும் பார்க்கிறோம். ம். தானா போய் பலியாகுற மாதிரியும் இருக்கு. இல்லையா? இந்த உலகம் அவ்வளவு மோசமாக இருக்குது இப்ப. இதெல்லாம் வந்து நியூஸ்ல வர்ற ரொம்ப கம்மியான விஷயங்கள். ஆனா நிஜத்தில் எவ்வளவு நடக்குதுன்னே தெரியாது. நெறைய பேர் இத வெளியில கூட சொல்ல மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்காக இந்த பொண்ணுங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியில வர்றது எவ்வளவு பெரிய ஆபத்தா முடியுது. முதல்ல அந்த ஆ, அவேர்னஸ் வேணும். சின்ன ஆ பொண்ணுங்களுக்கு இந்த குடுக்கணும். குழந்தைங்க ஏன் வெளில வந்தாங்க அப்டின்னா, ஆ ஒரு பிரச்சனையும் கிடையாது. போர் அடிக்குது, அப்பா பாசத்துக்கு ஏங்கிட்டு இருந்தனால, அந்த குழந்தைங்க சும்மா இப்படி ஜாலியா சுத்துறதுன்ட்டு ரூ. 10,000வும் ஃபோனும் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. 10,000 வச்சுட்டு வாழ்ந்துடலாம்னு நெனச்சுட்டாங்களோ என்னவோ தெரியல. அந்த காலத்துல இது மாரி சினிமா நடிக்கிறதுக்காக வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி எம்ஜிஆர பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்புறம் அவங்க பார்த்து சாப்பாடுலாம் போட்டு ஒழுங்கா வீட்டுக்கு போங்க அப்படின்னு வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஆள விட்டு அங்க அனுப்பி வீட்ல போய் விட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. ஆனா இன்னைக்கு உலகம் அப்ப மாறிடுச்சு. நடந்தது. இன்னைக்கு இன்னைக்கு உலகம் உலகம் அந்த மாறிடுச்சு. மாரி இல்லையே. இன்னைக்கு மக்களுடைய மனநிலை அப்படி கிடையாது. 6 வயசு குழந்தைன்னு கூட பார்க்கறது கிடையாது இப்ப. அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. ஆ இப்ப இதோட இன்னொரு சம்பவமும் ஞாபகம் இருக்கு. சமீபமா கர்நாடகால வந்து ஒரு 85 வயது உள்ள ஒரு பெண்மணி. அவங்க வந்து 60 வயது இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ அந்த ஸ்பைனல் டிஸ்க் வந்து ஏதோ நவுந்துருச்சுன்ட்டு பயங்கர வலிப்புல இருக்கு. நான் தற்கொலை அதாவது டாக்டர் கிட்டயே சொல்லி விஷ ஊசி போட்டு சாகடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது சட்டத்துக்கு புறம்பானது என்பது இவங்க கேஸே போட்டு இது எனக்கு இந்த உரிமை வேணும். இத்தனைக்கும் அவங்க வந்து யோசிக்கல. இத்தனைக்கும் கவர்மெண்ட் டீச்சர் அவங்க. பென்ஷனும் வருது.
அப்படி இருந்தும் அதாவது பாத்துக்க முடியாம தற்கொலை பண்ணுறது அது வேற விஷயம். இங்க காசும் இருக்குது, வலி மட்டும் தாங்கல. அதனால அவங்க போட்டு அது வந்து அவங்களுக்கு ஆதரவாக 25 வருஷம் கழிச்சு தீர்ப்பு வந்திருக்கு. எப்படியா இருந்தாலும் அந்த தண்டனையை அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. 25 வருஷம் வழியை அனுபவிச்சுதான் இருக்கிறாங்க. அனுபவிச்சிருக்கிறாங்க. சோ இப்ப மேபி இறந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா போன மாசம் வந்தது அந்த நியூஸ். இந்த மாத தொடக்கத்துல இருந்தாங்க. ஸோ மேபி இறந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் சட்டம் வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்காக இறக்குறதோ, அல்லது எல்லாம் சட்டம் இறக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் சட்டத்தை பத்தி ஏன் கவலைப்பட போறாங்க இல்லையா? தற்கொலையும் பண்ணிக்குவாங்க நிறைய பேர். சோ அந்த மாதிரி பிரச்சனையும் பயங்கரமா வரும், இல்லைன்னு சொல்ல முடியாது. உலகம் அவ்வளவு மோசமா தான் இருக்குது. நிறைய பெண்களும் சரி, ஆண்களும் சரி, பலவிதமான பிரச்சனைகள்ல குறிப்பா அந்த திருமண பந்தனத்துல மாட்டிக்கிட்டு படாத அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சோ அதுல தப்பிக்கிறதுக்கு வேற வழியே தெரியாம தற்கொலை பண்ணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கும் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த குழந்தைங்க சம்பவத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, 2 பேருமே ஏதோ ஒண்ணுத்துல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? இந்த குழந்தை பாட்டி கூட ஏதோ சண்டை, இதுல இருந்து நான் தப்பிச்சு போகணும், சுதந்திரம். அந்த குழந்தைக்கு தற்கொலை பண்றது தெரியல, அதனால வெளியில போயிடுச்சு. ஆனா தற்கொலையும் பண்றாங்க, சின்ன வயசுலயே கூட தற்கொலை பண்றாங்க. நிறைய பேர் பண்றாங்க. குழந்தைங்க அப்பா அம்மா ஏதோ திட்டாங்கன்ட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. டக்குன்னு தூக்க மாட்டிக்கிறாங்க. குழந்தைங்களும் பண்றாங்க. ஆனா இந்த குழந்தையில தூக்கு மாட்டுறதை பத்தி அவங்களுக்கு எப்படி தெரியும்? முன் ஜென்மத்தில் அவங்க தற்கொலை பண்ணியிருப்பாங்க. அது ஒரு மன அழுத்தத்தினால பண்ணுவாங்க, பயங்கரமான மன அழுத்தத்துல. ஆனா அடுத்த ஜென்மத்துல சின்ன மன அழுத்தம் வந்தாலே அது ஞாபகம் வந்துடும், ட்ரிகர் ஆயிடும். ஷாக் ஆயிட்டோம். ஒரு 8வது படிக்கிற குழந்தையும் 6வது படிக்கிற பையனும் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவங்க அம்மா ஏதோ ஊருக்கு அனுப்பலன்னு சொன்னதுக்காக, போட அப்படின்னு சொன்னதுக்காக டக்குன்னு போய் ரூம்ல போய் கதை சாத்திட்டு தூக்கு மாட்டி இருக்கிறோம். அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஒரு செகண்ட் தான். அவன் அவ்வளவு சீக்கிரம் அதெல்லாம் பண்ணுவான்னு கூட யாரும் எதிர்பார்க்கல. இத்தனைக்கும் அவங்க அக்கா வேற சொல்றா, தம்பி ஏதோ ஒரு சாவி, அந்த ரூம் சாவி கூடன்னு, கீழே ஒரு ரூம் இருந்துச்சு, சாவி கூடன்னு வாங்கிட்டு போனாங்க. அவன் பாட்டுக்கு தனியா போறாம ஏதாவது பண்ணிக்க போறாமான்னு, அவன் என்னடி பண்ணுவான், கம்முனு ரெடி அப்படின்ட்டு சாப்பாடெல்லாம் தோசை விட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்தா தூக்குல தொங்குறான். அவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அதுல இருந்து அவங்க வெளியில வர்றதுக்கே சில வருடங்கள் ஆச்சு. எப்படி மாற்றணும்னு கூட அந்த வயசுல தெரியாது இல்லையா? எப்படி இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு கூட ஒரு ஐடியா இருக்காது. சோ இந்த ஞானம் கிடைத்தே அவங்களுக்கு வெளில வர்றதுக்கு ஓரிரு வருடங்கள் ஆச்சு. அப்ப ஞானம் கிடைக்காதவர்கள் நிலைமெல்லாம் எப்படி இருக்கும்? அதான் தூக்கு மாட்டுறது எல்லாருக்கும் வருமா? அது ஒரு நூலை முடிச்சு போடுறதே நமக்கு வர மாட்டேங்குது. அது எப்படி அந்த குழந்தைக்கு வருதுன்னு தெரியல. ஃபேன் மேல ஏறி அது எப்படி இப்ப கூட தெரியல அது எப்படி பண்ணுவாங்கன்ட்டு. அது குழந்தை எப்படி பண்ணுதுன்னு ஆச்சரியமா தான் இருக்கு. கரெக்ட், அது வேற இருக்குது. அப்ப முன் ஜென்மத்தில் பண்ணவங்களுக்கு இது அடுத்த ஜென்மத்திலயும் உங்களுக்கு வேலை காட்டும். இன்னொரு விஷயம், நீங்க தப்பிச்சு எங்கேயும் போகல. ஏன்னா இப்ப அந்த சகோதரி 85 வயது சகோதரி இறந்தாங்க. இப்ப அவங்க போய் பிறக்க போறாங்க. அப்ப பிறக்குறாங்க அப்படின்னா, அதாவது இறந்துட்டாங்களான்னு தெரியல, இறந்திருக்கிற பட்சத்தில் பிறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது என்ன நல்ல சமுதாயமா? இந்த சமுதாயத்துல மறுபடியும் பிறந்து என்ன பண்ண போறாங்க? மறுபடியும் பிறந்து குழந்தையா வருவாங்க. அந்த 60 வயதுல அவங்க அனுபவிச்ச வழியிலும் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி இருக்கும் குழந்தையா இருக்கும் போதே. இந்த குழந்தைய வளர்க்கறதே அவ்வளவு கஷ்டமாக இருக்குது இல்லையா? இது இல்லாம இன்னைக்கு விலைவாசி ஏறுறது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமையெல்லாம் சீக்கிரமா வந்துடும்ட்டு எல்லாம் நியூஸ்லயே சொல்றாங்க. இன்னும் 5 வருஷத்துல அந்த நிலை வரப்போகுதுன்ட்டு. அங்கங்க போர் பதட்டம் அங்க ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குது. அமெரிக்கால, ரஷ்யால எல்லா இடத்துலயுமே பயங்கரமா ஆகிட்டு இருக்குது. இது இல்லாம மனிதர்கள் வந்து இந்த காமம் சார்ந்த தவறு பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் போதைப் பொருள் புழக்கமும் அதிகமா இருக்குது உலகம் ஃபுல்லாவே. இந்த மாதிரி நேரத்துல அவங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல நீ போறப்ப உனக்கு ஓகேவான்னு முன்னாடியே கேட்டு இருந்தா அவங்க தற்கொலை பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இதுல இருந்து தப்பிக்கணும்னு தோணுதே தவிர இதுக்கு அடுத்தது என்ன ஆகுன்றதை ஏன் யோசிக்கலன்னு தெரியல. நிறைய பேரு என்ன அழைச்சிட்டு போக முருகா, அழைச்சிட்டு போக முருகா, எங்க அழைச்சிட்டு போவாங்க?
இங்கேதான் பிறக்கணும் மறுபடியும் இல்லையா? அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியாதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அடுத்தது இன்னொன்னு, இந்த மாதிரி குழந்தை அங்க தற்கொலை பண்றது, தப்பிச்சு போறது, கணவன் கிட்ட தப்பிச்சு போறது, இந்த மாதிரி தற்கொலை பண்றது, இது எல்லாமே அடுத்தது பாத்தீங்கன்னா இதே மாதிரி குழந்தையா இருக்கும்போது அந்த குணம் ஆக்டிவேட் ஆகுது. குழந்தைங்க அப்படிதான் பண்றாங்க இப்பெல்லாம். ஒரு ரோட்ல ஒரு கோபம் பேசிட்டு இருக்கும்போது ரோட்ல கோபம் வந்துச்சுன்னா விட்டுட்டு ஓடுவாங்க. அதுவும் இன்னைக்கு டிராபிக் எப்படி இருக்குது, எப்படி இருக்கும் அவங்களுக்கு, பயங்கரமா இருக்குது. சோ அதனால ஒரு மோசமான நரகத்துக்கு தான் நீங்க போவீங்க. நரகம் தான் ஆல்ரெடி இந்த உலகம். இன்னும் மோசமாக அது மாறப்போகுது. அதுல குழந்தையாக பிறக்கிறது மாதிரி பெரிய தண்டனை எதுவும் இருக்காது இல்லையா? பெருசாகி கூட நம்ம ஓரளவுக்கு பாத்துக்கலாம். நமக்கு பெருசா பிரச்சனை வராது அந்த உடல் வலியோட சரி. ஆனா குழந்தைங்க பயங்கரமான சித்திரவதையெல்லாம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும் இனி பிறக்கிற குழந்தைகளுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணங்கள் கொஞ்சம் 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 இருக்கும். அதை அழிக்காம இன்னைக்கு இத்தனை கற்பழிப்புகள் நடக்குது இல்ல, இவங்க எல்லாம் முன் ஜென்மத்தில் பெண்ணா பிறந்தவங்க தான். பெண் தான் ஆணா பிறகுறாங்க இல்லையா? ஆண் பெண் மாறி மாறிதான் பிறப்பாங்கன்னு கடவுள் சொல்றாரு. அப்ப பெண்ணா இருக்கும்போது யாராவது யோசிச்சிருப்பாங்களா இவங்களுக்குள்ள இவ்வளவு காமம் இருக்குன்ட்டு? அதுவும் முந்தைய தலைமுறையில கண்டிப்பா யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஸ்லைட்டா இருந்திருக்கும். அந்த சமுதாய கட்டுப்பாடு இதெல்லாம் வச்சுட்டு அவங்க உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சிருப்பாங்க. ஆனா ஸ்லைட்டா இருக்கும். அந்த ஸ்லைட்டா இருக்கிறது தான் அடுத்த ஜென்மம் மோசமாகும் போது அது பயங்கரமா பீறிட்டு வெளில வருது. சோ அதுக்குதான் கடவுள் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற குணம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மீண்டும் மீண்டும் இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும். அதை அழிக்கிறதுக்கான வழியை இப்ப கடவுள் கத்துக் கொடுக்கிறாரு. இப்பவே அழிச்சிடுங்க. அழிச்சிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாமே இந்த கலியுகத்துடைய குணங்கள். இந்த கலியுகத்துடைய குணத்தை ஃபுல்லா நீங்க அழிச்சிட்டீங்கன்னா மீண்டும் கலியுகத்துல பிறக்க மாட்டீங்கன்ற. அப்ப எங்க பிறப்போம் அப்படின்னா, கலியுகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்புதான் கடவுள் இந்த ரகசியத்தை சொல்றதுக்காக அவர் இருக்கிற இடமாகிய பரந்தாமத்துல இருந்து பூமிக்கே வர ஒரு வயோதிகர் உடலுக்குள்ள பிரவேசிக்கிறார். சொல்றாரு, நீங்க அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மா, அதாவது உயிர். அது பூர்வமத்தில் நட்சத்திரமா சொல்லிக்கனால்தான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. அந்த ஆத்மா முதலாக இந்த பூமிக்கு வரும்போது சொர்க்கமாக இருந்தது 2500 வருடம். அடுத்தது இதே பூமி நரகமாக மாறுது. சொர்க்கத்துல காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே யாருக்குமே தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாங்க. அந்த அளவுக்கு பரிசுத்தமாக அவங்க இருந்ததுனால்தான் அவங்களை நம்ம இன்னைக்கு கோயில் கட்டி கும்பிடுறோம். அவங்க இருந்த இடமும் துக்கத்தின் பேர் அடையாளமே இருக்காது. குழந்தை பிறக்கும் போதே சிரிச்சுட்டேதான் பிறக்கும். இறக்கும் பொழுதும் அவங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா அடுத்து மீண்டும் சொர்க்கத்துல தானே பிறக்க போறாங்க இல்லையா? அதனால அவங்க மற்றபடி தற்கொலை பண்ணணும் அந்த மாதிரி எண்ணம்லாம் அவங்களுக்கு வரவே வராது. அதே மாதிரி பிறவாநிலை அடையணும், சந்தோஷமாதான் இருக்க போறாங்க. அதனால இறக்கும் போது அந்த சந்தோஷம் தான் இருக்கும். கரெக்ட். பிறவா நிலை அடையணும் இந்த மாதிரி எண்ணமும் இருக்காது. சதா ஆனந்தமா இருப்பாங்க. அது எப்படி சாத்தியம்னா அவர்களுடைய கவனம் ஆத்மாவிலே இருக்கும். ஆக்சுவலா இங்க இருக்கிறவங்க எல்லாம் ராமாயணத்துல சூர்பனகைன்ற ஒரு அரக்கி ராமரை மயக்கிறதுக்காக வரா. ஆனா அவர் ரொம்ப அசிங்கமா பல்லெல்லாம் நீட்டிக்கிட்டு ஆக்ரோஷமா இருப்பான். ஆனா ஒரு தேவதை மாதிரி ஒரு காட்சி காட்டுற மாதிரி வர்றது அதோடைய அர்த்தம் என்னன்னா, கலியுகத்துல இருக்கிற எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களே நமக்கு தேவதையா தெரியுது. அதான் கொடுமை இல்லையா? 6வது படிக்கிற குழந்தை காமத்தை தூண்டுற மாதிரி இருக்குது அவனுக்கு. ஏன்னா அவனுடைய மனம் அதுல இருக்கனால அவனோட மனசுல அப்படி இருக்கு. மற்றபடி அந்த குழந்தைய பார்த்தா அப்படி தோணாது. பட் அவனுக்கு தோணுது, ஏன்னா சமுதாயம் அப்படி மாத்தி வச்சிருச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, திரும்புற பக்கம் எல்லாம் கள்ள தொடர்பு அது இது அது காமத்திலே மூழ்கி 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 அவனுக்கு வெரைட்டி தேவைப்படுது. அப்ப அவனுக்கு கிடைக்காத ஒரு அரசியல்வாதினா அவனுக்கு கிடைக்காத ஒண்ணு, ஒரு பெரிய பணக்காரனா அவனுக்கு கிடைக்காத ஒண்ணுன்னா சிறுமிகளாதான் இருப்பாங்க. சோ அதனால அந்த பக்கம் அவனுடைய கவனம் போகுது. சோ அப்ப இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல்ல அவங்க ஈடுபடுறாங்க. ஆனால் இங்கே இப்படி இருக்கக்கூடிய காம வெறி பிடித்தவர்களும் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் யாரும் அழகாவும் கிடையாது.
ஆனாலும் அழகாக இவங்களுக்கு தெரியுறாங்க. ஆனால் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் அவ்வளவு அழகா இருப்பாங்கன்ற. அவங்க முன்னாடி அங்க 150 வருடம் ஆயுள் இருக்கும். 150 வருடம் உள்ள ஆண், 150 வயதுடைய ஆணோ அல்லது பெண்ணோ பக்கத்துல இங்க இருக்கக்கூடிய 18 வயது பொண்ணோ ஆணையோ நிக்க வச்சா கூட பக்கத்துல நிக்க முடியாது. அவ்வளவு அழகா இருப்பாங்க. ஒரு சின்ன தோல் சுருக்கம் இருக்காது, முடி நரைச்சு இருக்காது, அவ்வளவு சூப்பரா இருப்பாங்க. ஆனா இங்க பிறக்கும் போதே தாத்தாவா பாட்டியா தான் பிறகுறாங்கன்ட்டு பைபிள்ல போட்டிருக்கிறதா சொல்லுவாங்க. அவர்களோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அது என்ன எந்த அளவுக்கு உண்மைன்ட்டு. சோ அப்படி இருந்தே புத்தி மயங்குது. இங்க அவ்வளவு அழகா இருந்தா அங்க எப்படி காமம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, ஆத்மா ஃபுல் சக்தி நிரம்பிய நிலையில இருக்கும் பொழுது வீண் எண்ணம் வராது. அதுக்கு ஒரு உண்மையும் இருக்காது. ஆத்மா வலிமையா இருக்கும்போது வீக்னஸே கிடையாது. அதுக்கு ஒரு உண்மையும் தெரியும். நாம அழியக்கூடிய இந்த உடம்பு கிடையாது, இது இருக்கக்கூடிய ஆத்மா தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது. அது வெளில போயிடுச்சுன்னா கண்ணு இருக்கும் பார்க்காது, வாய் இருக்கும் பேசாது. அப்படிங்கிற உணர்வு இயல்பாகவே இருக்கனால அவங்களுடைய கவனம் ஆத்மாவில தான் இருக்கும். அதனால அவங்க மயங்க மாட்டாங்க. சோ அப்படி 2500 வருடம் இருந்ததுனாலதான் அங்க அளவற்ற செல்வம் இருக்கும். காமமும் இருக்காது, கோபம், பற்று, பேராசை, ஆங்காரம் எதுவுமே இருக்காது. தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்பா. யாருக்குமே அங்க கொள்ளடிக்கணும்ன்ற எண்ணமே வராது. எல்லாருடைய கவனமும் ஆத்மால இருக்கிறதுனால. ஆனா 2500 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மால இருந்து சதா ஆனந்தமாவும் இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே அன்பு, அமைதி, ஆனந்தம் தான். ஆனா 2500 வருஷம் கழிச்சு ஆத்மான்றத மறக்கும் பொழுது ஆத்மால இருந்து ஆனந்தம் வராதனால வெளியில தேடும். அப்ப முதல்ல என்ன இருக்கும், பறவை அழகா இருக்கு, இது அழகா இருக்கு, அது அழகா இருக்கு, அப்படி. அடுத்தது மனைவி அழகா இருக்கிறா, அவ்வளவுதான். அடுத்தது கொஞ்சம் 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 கொஞ்சமா அது சுத்தி 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 ஒரு கடைசியில எங்க போய் நிக்குதுன்னா காமத்துல போய் நிக்குது. இதுல என்னன்னா ஒரு அவனுக்கு ஒரு விஷயம் போதை கொடுக்குது. இப்ப வெளியில ஒரு நீர்வீழ்ச்சி போதை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை மீறி அதை விட போதை கொடுக்கக்கூடிய ஒண்ணு விஷயம் அவன் மயங்க ஆரம்பிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் நீர்வீழ்ச்சி அவனுக்கு போதை கொடுக்காது. சோ இதே மாதிரிதான் ஒண்ணுமே. சோ இதுல குறிப்பாக காமத்துல மூழ்கின பிறகு உலகத்துல எதுவுமே உங்களுக்கு போதை கொடுக்காது. அப்பதான் அவனு ஒரு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுறாங்க. மறக்கவும் முடியாம, நினைக்கவும் முடியாம, லவ் ஃபெயிலியர்ல தற்கொலை, கொலை, மாட்டி விடுறது, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம்ல. அது ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அவங்களாலையும் வெளில வர முடியாது. நான் இவ்வளவு மோசமா இருக்கிறேன், நீ மட்டும் நிம்மதியா இருப்பியா அப்படின்னு மாட்டி விடுறதையும் பாக்குறோம். சோ மொத்தத்துல ஒரு மனநோயாளிகளாகவே மாறிடுறாங்க. ஆனா இப்ப இறைவன் சொல்றாரு, கலியுகத்துல முழுக்க முழுக்க காமம் அந்த உடல் உணர்விலே மூழ்கி கிடக்குறாங்க. அதுல இருந்து நீங்க இப்ப வெளியில வந்துட்டீங்கன்னா கலியுகத்துல பிறக்க மாட்டீங்க. இல்லாட்டினா மீண்டும் இங்க பிறப்பீங்க, அல்லது பேயா அலைவீங்க, தப்பிச்சு மேல போக முடியாது. ஏன்னா ஆத்மா இங்க இருந்துதான் வந்துச்சு. செம்பு நிறமான ஒளி உலகம், குட்டி குட்டி புள்ளி தான் ஆத்மா, இன்னொரு புள்ளி தான் சிவன். அவரைத்தான் பரமபிதா அல்லான்னு சொல்றாங்க. கடவுள் ஒருவர் தான். அவரும் நம்மள மாதிரி புள்ளி தான், கடவுள்ன்றதுனால கொஞ்சம் பெருசா காட்டுறோம், அவ்வளவுதான். மற்றபடி சின்ன புள்ளி தான். அப்ப அவரோட ஆற்றல் பெரியது, அதனால அப்படி காட்டுறாங்க. கரெக்ட். இப்ப கடவுள் என்ன சொல்றாருன்னா, உங்களை ஆத்மான்னு ஒண்ணு என்னை நினைவு பண்ண பண்ண ஆத்மாவுக்குள்ள சக்தி நிரம்பும். அப்ப வீண் விஷயங்களை தேடி புத்தி போகாது. வெளி உலக கவர்ச்சி எதுவும் உங்களை கவர்ந்து இழுக்க முடியாது. சக்தி நிரம்ப நிரம்ப அந்த சக்தியை நிரப்பிக்கோங்க. சோ அந்த 85 வயது சகோதரி மரணத்துக்காக போராடின அந்த 25 வருஷம் இறைவன் நினைவுல இருந்தா எவ்வளவு சூப்பரா வருமானம் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு பெரிய வருமானம் சம்பாதிச்சிருக்கலாம். அவங்களுக்கு இறக்கணும்ன்ற எண்ணமே வந்திருக்கு. ஆனால் அதையே ஒரு லட்சியமாக வச்சுட்டு இருந்தாங்களா, அல்லது இந்த ஞானத்தை கடவுள் நினைவுல இருக்கும்போது உடல் உணர்வை மறந்து ஆத்மா உணர்வுல இருக்கும்போது அந்த உடல் வலி கூட தெரியாது. இன்னொரு விஷயம், அவங்க ஒரு நேஷனல் சேனல்ல தான் எதுலயோ இதை பத்தி பேசினாங்க. ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆயிடுச்சுன்னா 1 மாசத்துக்கு முன்னாடி. அது அப்பவே இந்த நியூஸ் வெளில வந்திருந்து யாராவது போய் ஆனா ஒரு தடவை செய்தி போயிருக்கோம், அவங்க காதுக்கு போயிருக்கோம் தான் நினைக்கிறோம். ஏதோ ஒரு முதியோர் இல்லத்திலயோ எதுலயோ தான் இருந்தாங்க. கடைசியில வீட்லயும் பகை இருந்ததுனால அவங்களே வெளில வந்துட்டாங்க, யாரும் இதுக்கு சம்மதிக்கல அப்படிங்கிறதுக்காக.
சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா காமம் மட்டும் கிடையாது, மற்ற வீண் விஷயங்கள். இன்னொரு விஷயம், அந்த அந்த சின்ன கோபம் வருது இல்லையா, பாட்டி கூட சண்டை போட்டு தாங்க முடியல. ஆக்சுவலா குழந்தைங்களுக்கு ஆத்ம பலமா இருக்கும் இல்லையா. நம்மளும் ஆமா. சின்ன வயசுல இருக்கும்போது வாத்தியார் என்ன அடி அடிப்பாங்க இல்லையா. ஆனா ஆமா. அப்பல்லாம் யாருக்கும் ஒண்ணும் தற்கொலை கோவமா, பண்ணணும்னு வருத்தமா தோணலையே. வராது. ஆ. தற்கொலை பண்ணணும்னு தோணல. அப்பா அம்மா கிட்ட கூட நம்ம அதை சொல்ல மாட்டோம். அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டோம். உடம்புக்கு தான் வலிக்குமே தவிர மனசு வலிக்கல, பலமா இருந்துச்சு. மனசு அஃபெக்ட் ஆகாது. ஆஹ் துடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. கொஞ்ச ஆனா நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு ஜாலியா இருப்பாங்க. கரெக்ட். இப்பெல்லாம் யாரும் அடிக்கிறது கூட கிடையாது. ம். அதுக்கே இப்படி. அப்புறம் இன்னொரு ரொம்ப ரொம்ப மனசு முக்கியமான அந்த விஷயம். அளவுக்கு பலகீனமா போகுது. கரெக்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஒரு பயங்கரமான வியாதி ஒண்ணு மக்கள் கிட்ட பரவி இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்ப ஹுசைனின்றவர் வந்து இப்ப கேன்சர் வந்து அவரை பத்தி நம்ம வீடியோ கூட போட்டோம். கராத்தே மாஸ்டர். அவருடைய ஆசை என்னன்னா, நான் உலகத்தையே சுத்தி பார்க்கணும்னு ஆசை. இப்பதான் வந்துச்சு போல இருக்குது அவருக்கு ஆசை. அதுக்குள்ள உடம்பு சரியில்லை. இது வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பையன் சொன்னான், நான் உலகத்தையே சுத்தி பார்க்கணும், அதான் என்னுடைய லட்சியம் அப்படின்ட்டு. கேட்கும்போது இது நல்லா இருக்குதுன்னு எனக்கு கூட தோணுச்சு. ஏன்னா தவறான விஷயம் நம்மள புடிச்சு இழுக்குது. உலகத்துல எங்க போனாலும் துக்கம் தான் இருக்குது. என்னத்த சுத்தி பார்க்க போறாங்க? இப்ப கர்நாடகால ஃபாரின்ல இருந்து ஒரு 2-3 நாட்டை சார்ந்தவர்கள் வந்திருந்தாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. 2 பெண்கள் 4 ஆண்கள் இருக்கிறாங்க. 6 பேரு போதையில அந்த பக்கம் வந்து ஏதோ ஒரு இடம் கேட்டிருக்கிறாங்க. இப்படி போங்கன்னு இருக்காங்க. இவங்க ஃபாரினர்னால எனக்கு காசு கொடுன்னு இருக்காங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது போடா. டக்குன்னு ஆண்களை எல்லாம் அதுல கொடுமை பாருங்க. நைட்டு டைம் நிலாவை பாக்குறாங்களாம். எங்க அந்த துங்கபத்ரா நதியில, நதிக்கரையில வந்து அங்க இருக்கிறாங்க. அங்க வீடு கீடு எதுவும் கிடையாது. அவங்க 6 பேர் இருக்கிறாங்களேன்ற தைரியத்துல வந்துட்டாங்க. அப்ப ஆண்கள் எல்லாம் டக்குன்னு புடிச்சு தள்ளிட்டு ரேப் பண்ணி இருக்கிறாங்க அந்த 2 பெண்களை. என்னத்த இந்தியாவில அவங்க நாட்டுல இல்லாதது இருக்குதுன்னு சுத்தி பார்க்க வராங்கன்னு தெரியல. எல்லா எங்கேயுமே இப்ப என்னதான் இருக்குது. ஃபாரினர்ஸ் தான் நிறைய பேர் சுத்தி பார்க்கணும் இங்க வருவாங்க. இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கும் அந்த இது வந்துச்சு. இவங்களும் போறாங்க. எங்கேயாவது சுத்தி போறாங்க. இப்ப விளாகிங் போயிட்டு இருக்காங்க. இதுல காமெடினா விளாகிங்ல ஒண்ணுமே தெரியாது. என்னத்த அதை பாக்குறாங்கன்னு தெரியல. ஒண்ணுமே தெரியாது. அதை நீங்க பாத்தீங்கன்னா இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க தொணன்ட்டு. இப்ப சினிமாக்காரங்க வந்து இந்த பாட்டுக்கெல்லாம் வந்து வெளிநாட்டுல போய் எல்லாம் எடுப்பாங்க. அது சூப்பரா இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாம் இவங்க போய் எடுக்கிறது சூப்பரா இருக்காது பாக்குறதுக்கு. அது இடம் நல்லாவே இருந்தா கூட இவங்க சாதாரண கேமரால எடுப்பாங்க, இல்ல மொபைல்ல எடுப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதையும் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பாக்குறாங்க பார்க்கல. ஆனா மனதுக்குள்ள நம்மளும் ஒரு நாள் போகணும்ன்ற எண்ணம் வந்துடும். சோ அந்த மாதிரி ஒருத்தங்களா கூட இந்த குழந்தைங்க இருக்கலாம். போன ஜென்மத்துல அப்படி இருந்தது. இந்த குழந்தை டக்குன்னு அது ஒரு ட்ரிகர் ஆகி 10,000 ரூபாய் வச்சுட்டு நம்ம ஊரை சுத்தி பார்க்கலான்னு கிளம்பிச்சுங்க குழந்தைங்க பாவம். ஏன்னா சின்ன வயசுல எல்லாருக்குமே இது தோணும். எனக்கு கூட தோணும். 50 பைசா இருந்துச்சுன்னா நான் பாட்டுக்கு ஜாலியா இருப்பேன்னுலாம் எனக்கு தோணி இருக்குது. வெறும் 50 பைசா இருந்தா. சோ அந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு அது தெரியல. ஆனா அந்த குழந்தைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். அது பாருங்க, இது கணவன் இல்லாமல் இப்ப கணவன் மனைவி ஒன்னா இருந்தாலுமே 2 பேருமே வேலைக்கு தானே போயிடுறாங்க இல்லையா. குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா விலைவாசி அந்த அளவுக்கு மோசமாக ஆகிட்டு இருக்கு. சோ அது சமுதாயம் எங்க போகுமோ தெரியாது. ஆனா நம்ம மூலமாக அப்படி ஒரு குழந்தை இந்த பூமிக்கு வராம பாத்துக்கிட்டா போதும். ஏன்னா வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். இனிமேல்ட்டு ரொம்ப மோசமாக இருக்கு. வளர்க்கறவங்க அந்த சொல்லி வளர்க்கணும். எது இவ்வளவு கஷ்டம் இருக்கு, ரொம்ப ஜாக்கிரதையா எல்லாமே சொல்லி வளர்க்கணும். கேட்கணுமே, யாரு கேட்கறா? இப்ப அப்பா அம்மா வந்து 2 பேரும் அப்படியே ஒற்றுமையா இருந்தா மேபி குழந்தைங்க கேட்குங்க. அப்பா அம்மாவே முட்டிக்கிட்டு இருக்கும்போது அப்பா சொன்னா, அப்பா ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்ட்ரிக்டா சொன்னாருன்னா அம்மா கிட்ட போய்க்கும். அம்மா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அம்மா ஸ்ட்ரிக்டா சொன்னா அப்பா கிட்ட வந்துடும். குழந்தைங்களும் ஏய்க்கிறதுக்கும் கத்துக்கிட்டாங்க. அப்புறம் எப்படி இல்லையா? ரொம்ப கஷ்டம் இது. சோ இது இல்லாம சிங்கிள் பேரண்ட்டும் நிறைய பேர் ஆயிட்டாங்க. அப்பயும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அது அவங்களுடைய நிலைமை நம்ம கையில இல்ல. ஆனா நம்ம ஒரு வளர்ந்துட்டோம் இல்லையா? இனி உயிரே போனாலும் உங்க உயிர் போயிடக்கூடாதுன்றதுல கவனமா இருக்கு இல்லையா. இருக்கக்கூடிய இந்த காமம், கோபம், ஏன் உடல்ன்ற உணர்வை முற்றிலும் மறந்துதான் இந்த உடலை விட்டு உயிர் பிரியணும். நான் ஆத்மா, என்னுடைய ஒரு சிவபரமாத்மா. அடுத்தது நான் சொர்க்கத்துலதான் கண்ணை திறந்து பார்க்கணும். இங்க கண்ணை திறந்து பார்க்க கூடாது. வரட்டும், எது வேணாலும் வரட்டும். ஆனால் என்னன்னே தெரியாம குழந்தையா போய் மாட்டிக்கிறதுக்கு இங்க இருந்து நமக்கு தெரியும்ல. அந்த நேரம் இறைவனை நினைப்போம். குழந்தை என்னத்த நினைக்கும்? ஒண்ணுமே தெரியாது அந்த குழந்தைக்கு.
அழதானே செய்யும் இல்லையா? ம். சோ அதனால தற்கொலை பண்றதுனால உங்களுடைய குணம் மோசமாகிறத உங்களால தடுக்க முடியாம போயிடும். உலகம் மோசமாகிறத பாக்குறோம். இப்படிப்பட்ட உலகத்தை அழிச்சா போதும்ன்றோம். ஆனா இப்படிப்பட்ட உலகத்தை உருவாக்குன அந்த குணம் நமக்குள்ள இருக்குதே, அந்த குணத்தை இல்ல அழிக்கணும். ஏன்னா கடவுள் உருவாக்குறார். இந்த மாதிரி குணங்கள் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குறார். இந்த மாதிரி குணங்களை அழிச்சிட்டு அங்க வாங்கன்ட்டு அழிக்கிறதுக்கான வழியும் கொடுக்கிறார். ஆத்மான்னு ஒண்ணு வந்து பரமாத்மாவை செம்பு நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பான்னு அன்பா நினைவு பண்ணுங்க. எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த ஆமா. அளவுக்கு ஆத்மா பலசாலி ஆகும். அதே மாதிரி ஒருவரை ஒருவர் பார்த்தா ஆத்மாவோட உண்மையான குணமே அதுதான். அன்பு, அமைதி, ஆனந்தம், சுகம், correct. தூய்மை, ஞானம் அதெல்லாம். அதே அதெல்லாம் வளர்த்துக்கோங்கங்கிறாரு. இன்னொன்னு ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு மட்டும் பாருங்க, உடலையே பார்க்காதீங்கன்ற. உடலின் பக்கம் கவனம் போயிடுச்சு அப்படின்னாலே அப்படி போய் தான் நம்ம இவ்வளவு மோசமான நிலைக்கு வந்தோம். சோ இப்ப ஆத்மாலே கவனம் இருக்கணும். ஏன்னா உலகம் ரொம்ப ரொம்ப மோசமாக மாறும் போக போக. சோ அதனால இந்த விஷயத்தை பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அந்த குழந்தைக்கு எப்ப எந்த நேரம் என்ன தோணும்னே தெரியாது. ஏன்னா முழுக்க முழுக்க போனே கையில கொடுத்தாச்சு. இப்ப இந்த குழந்தைங்களே போனை எடுத்துட்டு தானே போயிருக்கிறாங்க. அப்ப போனை பார்த்து விளாகிங் பார்த்து கூட இன்ஸ்பயர் ஆகி அந்த குழந்தைங்க போய் இருக்கும் இல்லையா? ஏன்னா இதுல போடுறாங்க, நான் காசே இல்லாம உலகத்தையே சுத்துறேன்லாம் நிறைய வீடியோ ஃபேமஸா போகுது. அப்ப குழந்தைங்க மனசுல போயிடலாம்ல இருக்குது அப்படின்னு தோணும். ஆனா சமுதாயம் எவ்வளவு மோசமா இருக்குதுன்னு அந்த குழந்தைங்களுக்கு சொல்றதுக்கு யாரும் கிடையாது இல்லையா? அந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும், இது வந்து சாகுற வரைக்கும் இந்த பயங்கரமான பாதிப்பை அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும். மனதளவுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. ஏன்னா அந்த அரசியல்வாதி கூப்பிடும்போது அன்பா பேசி தானே கூப்பிட்டு இருப்பாரு. அன்பா பேசுறவங்களை கூட நம்பணும்னு தோணாது இல்ல இனிமேல்ட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி காமுகனா இருக்கிறவங்க கூட முன் ஜென்மத்துல பெண்ணா இருந்தது வந்தவங்க தான் இல்லையா? கொஞ்சோண்டு அந்த குணம் இருந்தது வருது. அப்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எப்படி இந்த பெண் குழந்தைங்களா இருக்கட்டும், ஆண் குழந்தைங்களா இருக்கட்டும், அந்த கடந்த காலம் ஏற்படுத்திய அந்த வடு இருக்குது இல்லையா, அது எப்ப வேண்டுமானாலும் விஸ்வரூபம் எடுத்து உங்க வாழ்க்கையை அழிச்சிடும். அப்ப இப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு மேகசின்ல போட்டிருப்பாங்க, யார் கற்பழிக்கப்பட்டார்களோ அவர்களே பிற்காலத்தில் கற்பழிக்கிறார்கள் அப்படின்னு இருக்கும். சோ சின்ன வயசுல அந்த குழந்தைங்களை யாராவது பெரிய வயது பெண்கள் வந்து தவறாக நடந்துக்கும் பொழுது அப்ப அவங்களுக்குள்ள அந்த விதை வெளில வர ஆரம்பிக்கும். இன்னொன்னு, இந்த குழந்தை முன் ஜென்மத்துல எந்த அளவுக்கு காமத்துல மூழ்கி இருந்துச்சுன்னு தெரியாது. அதுக்கேத்த மாதிரி அது பயங்கரமா வர ஆரம்பிக்கும். பேஸ் பண்ணி தான் அந்த சிகப்பு ரோஜாக்கள் அந்த மாதிரி கதையெல்லாம் கூட வந்தது. சின்ன வயசுல அஃபெக்ட் ஆனது. சின்ன வயசுல அஃபெக்ட் ஆகுது. இப்ப அது நோயாவே கண்டுக்கிறது இல்ல யாரும். ஆக்சுவலா ஒரு படம் ஒண்ணு இருக்கு, உல்லாச பறவைகள்னு, கமல்ஹாசன் படம். ஜெர்மனியின் செந்தேன் மலரேன்னு ஒரு பாட்டு கூட வரும் அதுல. கமல் நடிச்சதுல உருப்படியான படம்னு அந்த ஒரு படத்தை மட்டும்தான் சொல்ல முடியும். ஆக்சுவலா தமிழ்ல வந்ததுல உருப்படியான படம் அது ஒண்ணுதான் நினைக்கிறேன். மேபி உலகத்திலே வந்த ஒரு படம் அதான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு படத்துல மட்டும்தான் காமமே தப்புன்னு இருக்கும். ஆக்சுவலா எல்லாருக்குமே அந்த நேரம் படம் பார்த்தவங்களுக்கு குழப்பம் ஆயிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன் அப்படின்னா, கமல் வந்து லவ் பண்ணுவார் ஒரு பொண்ணை. அந்த பொண்ணை கட்டி பிடிப்பார். அந்த பொண்ணு தள்ளி விட்டுருவா. தள்ளி விட்டு அவருக்கு மனநோயின்ட்டு ஆஸ்பத்திரியில இட்டு போவாங்க. இப்ப பாருங்க, ஒரு பெண்ணை காதலித்த பெண்ணையே கட்டி பிடித்தாலும் அது தப்பு. அது காமத்தை நோக்கி போனா அது மனநோயின்றது தெரியுது பாருங்க அந்த காலத்துல. இப்பெல்லாம் குழந்தைங்களே அப்படி ஆயிட்டாங்க. அடுத்தது அதே மாதிரி அந்த பொண்ணு செத்துருவான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுவாரு. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு தெரியற மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பா. அப்ப ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை திறந்து பாப்பாரு, அந்த பொண்ணுடைய உடம்பு பாப்பாரு. அப்ப அந்த பொண்ணு பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுவா. அப்ப இதெல்லாம் வந்து தவறுன்றத அந்த படம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில பார்த்த படத்திலே தப்புன்னு சொன்னது. அது உண்மையில ஆச்சரியமா இருந்திருக்கும் அந்த நேரம் படம் பார்க்கும்போது, இது தப்பா? ஏன்னா இல்லையா, மற்ற படங்கள்ல இதே ரைட் இருந்தானே மத்த எல்லா படமும் சொல்லிட்டு இருக்குது, இது தப்புன்னு சொல்லி இருக்குது. சோ அப்ப இது தப்புன்னு சொல்ற படங்கள் இப்ப வர்றது கிடையாது. எந்த படமே அப்படி வர்றது கிடையாது. வர வாய்ப்பும் கிடையாது இனிமேல்ட்டு. அவ்வளவுதான். கடவுளுடைய ஞானத்தை எடுத்து நம்மளே மாறிக்கிட்டாதான் உண்டு. சோ அப்ப அந்த மாதிரி சின்ன வயதுல யாரோ அவங்க கிட்ட தப்பா நடந்திருந்தாங்கன்னா அது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை
விட்டு முற்றிலும் வெளியில வரணும். அப்ப ஆத்மாவை பார்க்கணும்ன்ற எண்ணம் வரணும். அதே மாதிரி இவங்களே சின்ன வயசுல இருக்கும் பொழுது இப்ப இவரே வந்து இதுக்கு முன்னாடியும் யார்கிட்டயாவது அப்படி நடந்திருக்கலாம், எப்பயோ கூட நடந்திருக்கலாம். அப்ப திடீர்னு அந்த பெண்ணை பார்க்கும்போது அவருக்கு வந்து ட்ரிகர் ஆகி இருக்கலாம். இவருடைய சின்ன வயசுல கூட அப்படி நடந்திருக்கலாம். சோ இப்ப இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஒருத்தர் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின் போது இவங்க பெருசாகி என்னென்ன பண்ணுவாங்கன்றது தெரியாது. இப்ப சமீபமா கேரளால பாத்தீங்கன்னா 16 வயசு பையன், அவங்களுடைய பையன், ஒரு அம்மாவுடைய 16 வயசு பையன், அந்த பையனோட ஃப்ரெண்டோட தப்பா நடந்திருக்கிறாங்க. அதே 16 வயசு பையனோட. 16 வயசுனா 11 ஏதோ. பாருங்க, அப்ப அந்த பையனுக்கு எந்த பெண்ணை பார்த்தாலும் இனி அப்படித்தானே தோணும். மனரீதியா அங்க பாதிப்பு பயங்கரமா ஏற்படுத்தும். அது எந்த வயசுல ஆனாலுமே ஏற்படுத்தும். சோ ஆக்சுவலா அந்த கமெண்ட் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா ஃபுல்லா எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு எல்லா பசங்களும் போடுறாங்க. சமுதாயம் என்ன மாதிரி மோசமாகி இருக்குது பாருங்க, இல்லையா? சோ இந்த மாதிரி சமுதாயத்துல நீங்க இன்னொரு ஜென்மம் எடுத்தா இப்ப இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு மோசமாயிடும் சமுதாயம். இப்ப மோசமா இருக்கிறத நம்ம உணர்றோம், ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு மோசமாயிடும். கண்டிப்பா ஆகிட்டு இருக்கு. சோ இப்ப நம்மை பாதுகாத்துக்கிறது ஆத்மா, பரமாத்மா. இதை தவிர இந்த உலகம் என் புத்தியில இல்லவே இல்லை. புத்தினால உலகத்தை அழிச்சிடுங்க. இந்த உலகத்துல எதுவுமே இல்லை, நான் சிவபெருமான். அப்படி இறைவன் நினைவுல இருக்கும்போது உங்களை சுற்றி தவறான ஆத்மாக்கள் வரவே முடியாது. அதையும் மீறி அவங்க தொடர்புல நீங்க வர வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நீங்க கண்ணுக்கே தெரிய மாட்டீங்கன்றது கடவுள் உத்தரவாதம் கொடுக்கிறார். வேற யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? சிசிடிவி கேமரா இருக்கு, குடிச்சாங்க. ஆனா சிசிடிவி கேமரா வந்து குற்றத்தை தடுக்கல, குற்றத்தை தடுக்க முடியாதுல்ல. குற்றம் நடந்த பிறகுதான் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். பட் நடந்து போனது தானே. இதை புரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி இது. குழந்தைங்களுக்கு வந்து நாங்க காலேஜ் படிக்கும்போது அந்த டைம் தான் பேஜர்னு ஒண்ணு வந்தது. அப்ப போன் வரல, பட் பேஜர்ல வந்து எப்படின்னா அது எப்படின்னு தெரியல, மெசேஜ் அவங்க அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். போன்ல இருக்கிறவங்க அனுப்புவாங்களா இல்ல இவங்க மெசேஜ் அனுப்புவாங்களா ஏதோ அது மட்டும் இருந்துச்சு. ஏன்னா அந்த குழந்தைங்க ஒரு பாதுகாப்புக்காக பேஜரை கொடுத்து அனுப்பிச்சாங்க, அப்புறம் போனை கொடுத்து அனுப்பிச்சாங்க. பட் எது இருந்தாலும் குற்றம் அதிகமா தானே நடக்குது. இப்ப இந்த குழந்தைங்க கையில போன் இருந்துச்சே, இந்த குழந்தைங்க கையில போன் இருந்துச்சு இல்ல, அவன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பானா என்னன்னு தெரியல. ஆமா, அவன் போனை முதல்ல வாங்கிடுவான்ல எப்படியா இருந்தாலும். பாருங்க, சோ இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மனிதனாய் பிறப்பது அரிதுன்னுவாங்க. நம்ம எப்பவுமே மனுஷனாதான் பிறப்போம். ஆனால் இந்த கடைசி பிறவிதான் ரொம்ப அரிது. ஏன்னா இப்ப பண்ற முயற்சியில தான் சொர்க்கத்துக்கு போறீங்க. இப்ப அலட்சியமா விட்டீங்கன்னா மறுபடியும் இங்கே மாட்டிக்குவீங்க. தப்பிக்கிறதுக்கான வழி கிடைச்சிருச்சு. தப்பிச்சு போகாம இங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா, வழி கிடைச்சும் மாட்டிக்கிட்டீங்கன்னா, ஏன்னா இப்ப நீங்க இறந்து அடுத்த ஜென்மம் எடுத்து எப்ப இந்த ஞானம் கிடைக்கிறது? இனிமேல்ட்டு கிடைச்சாலும் அதை ஏத்துக்கக்கூடிய பக்கம் இப்பவே ஏத்துக்கலாம்னா இனிமேல்ட்டு எப்ப ஏத்துக்க போறீங்க இல்லையா? இன்னும் ஒரு 11 வருஷம் தான் இருக்கு. எல்லாருக்குமே கடைசி பிறவிதான். இப்ப நடுவுல இறந்து அந்த 11 வருஷத்துக்குள்ள பிறந்து அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ரொம்ப கொடூரமாக சித்திரவதை அனுபவிக்கும். இப்பயே பாக்குறோம்ல, அந்த பாலஸ்தீன், உக்ரைன், இப்ப பாலஸ்தீன்ல எல்லாம் குழந்தை பிறக்கிறது வந்து எவ்வளவு கொடுமையான, குழந்தைங்களே நிறைய பேர் லட்சக்கணக்கில் இறந்துருக்கிறாங்க. அதாவது குழந்தைங்களுக்கு வந்து பெரும்பாலும் ஃபிட்ஸ் எல்லாம் வரும் சின்ன வயசுல. பிறந்ததுல இருந்தே ஒரு 6 மாசம் 1 வருஷம் வரைக்குமே அந்த ஃபிட்ஸ் அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்ப சின்ன அதிர்ச்சிக்கே அந்த குழந்தைக்கு ஃபிட்ஸ் வருதுன்னா, வெடிகுண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க தொடர்ந்துன்னா எப்படி இருக்கும் அந்த குழந்தைங்க? அதான் உண்மையிலே நரகம். ஆல்ரெடி நரகம் தான், இன்னும் அந்த மாதிரி நரகத்தெல்லாம் நம்ம அனுபவிக்கணுமா? ஏன்னா இங்கேயே அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். எச்சரிக்கையாக இருங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சோ இறைவனுடைய ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நேரத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்படுங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஓம் சாந்தி.